சொந்தங்களே, உறவுகளே, தோழமைகளே எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். இனி மாசி மாதம் வந்தாச்சு. நோம்பி சட்டியாச்சுங்க. எங்கள் ஊரில் அம்ம நோம்பி. உங்கள் ஊரில் சட்டியாச்சுங்களா? அம்ம நோம்பி, கர்ப்பசாமி நோம்பி எல்லாமே இந்த சமயத்தில் தானே சாட்டுவாங்க. அதெல்லாம் வீடு சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகி போச்சுங்க. என்ன பண்ணுறதுங்க, ஒன்றுமே முடியறதில்லைங்க. இப்போ செய்யலான்னா ஐயோ வேலை பண்ணணுமேங்கிற ஒரு பயம் வருதுங்க. எப்படியோ சேர்த்தெல்லாம் பண்ணியாச்சுங்க. ஆட்டுக்கு புல்லு பிடுங்குறியாக்கா? தென்னை மரம் பாரு, இது ஒன்றும் காய்க்கே வரல. இது வெள்ளை கொய்யா வாட்டிருக்குது. சின்ன சின்ன பிஞ்சு பார்த்தா கரும்பு, சின்ன பிஞ்சு வெள்ளை கொய்யா. இதெல்லாம் வெட்டின காடு வாழை. கரும்பு காடு அந்த பக்கம் பூரா. வாங்கக்கா போகலாம். ஆமாக்கா, என்ன பொரிக்கிற? என்ன கீரை? என்ன கீரை? கரிஞ்சுக்குட்டி கீரை தானா? சரி பொரி. தென் நானும் தான் பொரிச்சிருக்கிறேன் பார். ஐயோ கீழே விழுகுது போடல. என்ன இருக்குது? கரிசலாங்கண்ணியா? அது இல்லை, அது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அது வேலைக்கு ஆகாது. இந்தா அக்கா, இது இப்படி எங்கே நடையா? அக்கா நான் கெல்லிட்டு தான் இருக்கிறேன். நீ என்ன இப்படி சொல்கிற? நீ அதே நான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வச்சே கவுண்டர் கட்டி வச்சுட்டு இருக்குது. இது இந்த செடி என்ன, அதுக்கு பேர் என்ன பூவு? என்னமோ பூவுப்பா அது. விரிச்சி செடி, விரிச்சிப்பூ. இங்கே பாரு எத்தனை இது சுண்டைக்காய் வரக்காய், ஏகப்பட்ட சுண்டைக்காய் காய்ச்சி கிடக்கு. பொரிக்கலாமா? நான் பொரிக்கிட்டோம். கீரை பொரிக்கலாமா? பொரியக்கா சூப்பராக இருக்குது. இந்த சகப்பூத்தா அருமை. இதே வாழையெல்லாம் முடிஞ்சுதாட்டு இருக்குது. இந்த குப்பைமேனி தழை அவ்வளோ நல்லது. எத்தனை கிடக்குது மருந்துக்கெல்லாம் ஆகு. நிறைய இருக்குது. தூதுவளை எத்தனை பக்கம் இருக்குதேக்கா? தூதுவளை கையை கிழிச்சு போடு, அழுங்காது கிலோன்னு. போது அதெல்லாம் நோவுன்னு செய்ய இருக்குது. ஆமாக்கா, சுண்டைக்காய் கொஞ்சம் பறிக்கலாமா? கொய்யாக்காய் தான் செடிஞ்சு கிடக்குது. கொய்யாக்காய் பொரிச்சு போட்டோம். இன்னும் நம்ம பொரிக்காது இருந்தோம்னா இன்னும் நிறைய இருந்துச்சு. மரத்தில் அழகாக போட்டு எடுத்துருக்கலாம். ஏனத்தை கத்தையாக கட்டி வச்சுருக்குதா? அக்கா எப்படி நானும் வந்து தோட்டம் வந்து நானும் பண்ணுறோம். கொய்யாப்பழம், கொய்யா செடியில் சுமக்க மாட்டாது கொய்யா. ஜிம்மி ஏன் பயந்துட்டு போறியா? செடிஞ்சு கிடக்குது. பழமெல்லாம் பொரிச்சு வச்சிட்ருக்குது. இதோ பழமெல்லாம் பொரிச்சு வச்சு. தக்காளி காயாகவே இருக்குது. இங்கே இருக்குது. ஏன்னா எலுமிச்சதான் இது பாரு, காய்க்கிறதே இல்லை. இது வந்து 5-6 வருஷம் ஆச்சு. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏக்கா, எலுமிச்சை காய்க்கவே இல்லை. 5-6 வருஷம் ஆச்சு. இதுக்கு என்ன வச்சா காய்க்கு என்ன செய்யலான்னு ஒரு ஐடியா சொல்லுங்கள். அக்கா, இங்கேயும் கரிஞ்சுக்குட்டி கீரை இருக்க மாட்டேருக்குது. சாயந்தரமாக ஆகிப்போச்சு. இதுதாங்க காய்க்கவே மாட்டாங்குது. ஒரு ஐடியா கொடுங்க. இதுக்கு என்ன வச்சா விளைச்சல் கொடுக்கும் அப்படின்ட்டு. மணத்தக்காளி பிடிச்சிட்ருக்குறேன். வாழை நெட்டே இருக்குது. இதில் வரும் கோயம்புத்தூர் பூடத்தினேன்னு களைக்கொல்லி அடிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. கத்திரிக்காய் செடி. இது கத்திரிக்காய் செடி சரியாகவே காய்க்க மாட்டாங்குது பாருங்க.
இந்த பூவெல்லாம் உதிர்ந்தும் போகுது, தலையெல்லாம் பழுத்து போகுது. இப்போ தான் 2-3 பிஞ்சு இருக்குது. இது வச்சு 3-4 மாதம் ஆச்சு. ஆனால் இன்னுமே வந்து கரெக்டான ஒரு விளைச்சலே இல்லைன்னு தான் சொல்லணும். எதனாலன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இது எப்படி கத்திரிக்காய் வந்து நல்லா பொறிக்க முடியும், நல்லா வளர்க்க முடியும் அப்படின்ட்டு. வச்சு 3-4 மாதமே இருக்குங்க. இது வாழை, உங்களுக்கே தெரியும், இது வீட்டு தோட்ட வாழை. அதனால் பச்சை நாடன், இது பச்சை நாடன், எந்த ஒரு இதுவுமே போடுறதில்ல, ஆர்கானிக்காக வளர்க்குறோம். இது பெரிய முருங்கை, சோத்து முருங்கை. இது தெரியலையா உங்களுக்கு? முதல்லையே நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வாழையும் நல்லா உருட்ட வர மாட்டேங்குது. இதுக்கு இயற்கையான முறையில் என்ன போடலான்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சால். எனக்கு தெரியல. கருவேப்பிலையெல்லாம் வெட்டி விட்டுருக்குறோங்க. செங்காம்பு தழை தான். இப்போ தான் ஓரளவுக்கு துளிர்க்குது. இது தண்ணி பாஞ்சிட்ருக்குது. அது டியூப் போட்டு விட்டேன். போதுமில்ல தண்ணி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் விட்ற தண்ணி. பாருங்கள், முருங்கைக்காய் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது. இன்னும் அந்த பக்கம் போனோம்னா இன்னும் நிறையா தெரியும். வந்துட்டேன் பாருங்கள். இது சோத்து முருங்கை. அதனால் எவ்வளோ பெருசாக முத்துன மாதிரி இருந்தாலும் உள்ளே வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். நல்லா காய் தண்ணி விட்டங்காட்டி நல்லா புஷ்டியாக இருக்குது. ஆனால் முத்தலை, விதை முத்தலை, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்துருவோம். ஃப்ரீயாகவே பொறிச்சிட்டு போயிடுவாங்க. இது என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சாப்பிட்ற பொருள் தானே. அதனால் இங்கே நிறையா குடும்பங்கள் வசிக்கிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ஓரளவுக்கு நெய்பர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் எல்லாருமே பறிச்சுட்டு போவாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட கேட்பாங்க, கேட்டு பொறிச்சிட்டு போயிடுவாங்க. நாங்கள் இல்லாட்டி பின்னாடி இருந்தவங்க பின்னாடி அவங்க பாட்டுக்கு அவங்க பொறிச்சிட்டும் போயிடுவாங்க. நாங்கள் பெருசாக கண்டுக்கிறதில்ல. சரி, அது இருந்தாலும் முத்தி தான் போயிருங்க. அதனால் விட்டுறது. இது சந்தைக்கு மார்க்கெட்டுக்கெல்லாம் கொண்டு போகிறதில்ல, அவருக்கு டைம் இல்லைன்னு. எனக்கு அந்தளவுக்குலாம் பத்தாதுங்க. இது பச்சை வாழைன்னு விட்டுருக்கோன்னு வைங்களேன். இது பாருங்கள், அஸ்வினி, அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் கேட்டால் இதெல்லாம் தோட்டத்தில் பண்ணுறதே போதும், நீ இங்கே என்னவோ பண்ணு, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படிம்பாரு. அதனால் அவர்கிட்ட நான் ஐடியாவே கேட்குறதில்ல. பாருங்கள், நல்லா இருக்கா என்னுடைய தோட்டம்? அதாவது என்னோடய பராமரிப்பு. ஐயோ, இங்கே பாருங்கள், தண்ணி வரப்பு சரியாக கட்டி விடாம விட்டுட்டேன். அது கீழே வந்துடுச்சு பார்த்தீங்களா? சரி, நாமளே செய்ய வேண்டியதாங்க. இவர்கிட்ட சொன்னால் நீ என்னத்தை பண்ணுற அப்படிம்பாரு. நானே பண்ணிக்குவேன், நீ தோட்டத்தில் பண்ணுறமில்ல, இங்கே என்னத்தை பண்ணுறேன்பாரு. எனக்கு மம்முட்டி எடுத்து வெட்டணும் இல்லைங்களா? மம்முட்டி இல்லை, உங்கள் தோட்டத்தில் தான் இருக்குங்க, கொண்டு வர சொல்லி பார்க்கலாங்க. தண்ணி அணைச்சி பார்க்கலாம், அவ்வளோதானே செய்யணுங்க. வேறு எதுவும் போட வேண்டியது இல்லைங்க. இல்லை ஏதாச்சும் எரு ஏதாவது போடணுங்களா? அப்படி ஏதாச்சும் தெரிஞ்சு சொல்லுங்கள். எனக்கு நிஜமாலுமே தெரியல. அவர்கிட்ட கேட்கக்கூடாதுன்ட்டு எனக்கு நானே செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. பாருங்கள், என்னோட வளர்ப்பில் வந்த வாழை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும்னு எனக்கு ஒரு எண்ணம், வேற ஒன்றும் இல்லை. சரி தோழமைகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சில ஐடியாஸ், டிப்ஸ் கொடுங்க. நானும் நல்லா செஞ்சுருவேன். சரியா? தேங்க்யூ. சுண்டைக்காய் பறிக்கலாமா? பாருங்கள், விரிச்சு போய் உள்ளே அழகாக விரிஞ்சு கிடக்குதுங்க. இது சங்க காலத்தில் வெற்றி பூனை அழைக்கப்பட்டுச்சு. போருக்கு போகிறவங்கெல்லாம் சூட்டிகிட்டு போவாங்க. பொறிக்கலாமா? பொறிக்க முடியல, வர மாட்டேங்குது. பொறிச்சாச்சு. பால் சுண்டை கொஞ்சம் கூட கசக்காதுங்க. வீடியோ எடுத்து பொறிக்காதுன்னா கரெக்டாக பொறிக்க முடியும். ஈரமாக இருக்குது, தண்ணி வேறு பாஞ்சிருக்குது. பறிக்கலாம்.
மேலே இலைப்பட்டு பிக்குது. சுண்டு கவர் எத்தனை கிடக்குது. நிஜம்தானக்கா, நிறைய வாங்குவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு இன்னி வந்துட மாட்டோம். ரெகுலராக தோட்டம் மாற போகிறேன். பண்ணியுமே பண்ண போகிறேன் பாரு. நெசந்தானக்கா பொய்யல். ஐயோம்மா கையை குத்துதப்பா சாமி. இன்னும் கொக்கியாட்டு இருக்குது முள். இதில் சொல்ல மாட்டேயா கொக்கியாட்டு இருக்குது முள்ளுன்னு. ஐயோ புடவையெல்லாம் பிடிச்சிருக்குது. ஆஹா நல்ல வேலை கை தப்பிச்சிடுச்சு. ஆஹா எப்படியோ நீ எனக்கு சதி பண்ணி முள்ளேற்றி விட்ட. இல்லை புறா எங்கே இருக்குது? ஒன்றுன்னா வெளியில் வருது பாரு புறா, தெரியுதா ஏக்கா? அங்கே பாரு புறா, சாம்பல் கலரு வெள்ளை எல்லாமே இருக்குது புறா. வளர்த்துறாங்கள. எப்படி சத்தம் பாரு, குணுவுது பயங்கரமாக. அடிச்சுட்டு பறக்குது பாரு, சிறகு அடிச்சுட்டு. அந்த பக்கம் போனால் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். இதெல்லாம் அழிகாடு. இதை அழிச்சிட்டு வேறு போடணும், வேறு வெள்ளாமை செய்வாங்க. கொய்யாப்பழம் பறித்ததெல்லாம் பேக்கில் இருக்குது, பறித்து போட்டோம். இல்லாட்டி இன்னும் நிறைய இருக்கும். பப்பாளியும் பறித்து வச்சுருக்குதா, இதையும் எடுத்து உள்ள போட்டுக்கலாம். பாருங்கள் கொய்யாப்பழம் எவ்வளோ இருக்குன்ட்டு. பறித்தது எலுமிச்சை தான் காய்க்க மாட்டாங்குது. அதுக்கு மட்டும் எனக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லு. எத்தனை கட்டு பிடுங்கி வச்சு பாருங்கள் கீரை. போதும் இன்றைக்கி. பக்கத்துலேயும் கொஞ்சம் கொடுக்கணும், நாளைக்கு பார்க்கலாம். இனி அம்மனும் போய் சாட்டிட்டாங்க. அதனால் எல்லாமே நம்ம நீட்டாக வலிச்சு விடுவோம் இல்லைங்களா. ஜாதி மல்லிச்செடி, செண்பகம், எலுமிச்சை, கோலம் போட்டாச்சு வலிச்சு. இங்கே எல்லா பக்கமே மாசி மாதமானா அம்மன் நோம்பி மரியம்மன் நோம்பி போடுறது பழக்கம் தானுங்க நம்மளதில். உங்கள் ஊர்லேயுமே சாட்டியிருக்காங்களா? நீங்கள்லாம் அது வீடு சுத்தம் பண்ணியாச்சுங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பழைய சாக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. எல்லாம் பழைய சாமான்த்தையெல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணுறக்குள்ள ஒரு வழி ஆகிட்டுங்க. உள்ளே பெயிண்டே அடிச்சிட்டுங்க. வெளியில் என்ன தான் இருந்தாலும் நம்ம சாணி மாட்டுச்சாணி கொண்டாந்துங்க, மஞ்சள் கோபி போட்டு சாணி பவுட்ரு சொன்னாலும் கேட்குறது இல்லைங்க. அது ஏதோ மஞ்சளாக ஏதோ வாங்கிட்டு வர்றாங்க, அதையும் சேர்ந்து கலந்து எல்லாம் போட்டு வலிச்சு விட்டாச்சுங்க. அது போட்டால் தான் திருப்திங்க எங்கள் பொம்பளைகளுக்கு. இல்லாட்டி என்ன தான் வலிச்சாலும் வலிச்ச மாதிரியே இல்லை அப்படின்றவாங்க. எல்லாம் போட்டு அலசி வச்சுங்க நீட்டாக. இங்கே முருங்கை மரத்தையும் மணியெல்லாம் அரைக்கி விட்டாச்சுங்க. தேர்ந்து போச்சு இன்னைக்கு காயெல்லாம் அரைக்கி விட்டாச்சு. கருவேப்பிலையெல்லாம் பாருங்கள் அழகாக துளிர் விட்டு தலையுது. பச்சை நாடம்பழம் பாருங்கள் ஈனி இருக்குது. இந்த அவரைக்காய் தானுங்க முதல்ல நல்லா இருக்குது, நிறைய காய்ச்சதுங்க. இப்போ இடையில எதனாலே நின்று போச்சுங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே வச்சதுங்க அவரைக்காய். அன்றைக்கி நல்லா காய்ச்சதுங்க இந்த 10 நாளைக்கு முன்னே. இப்போ அப்படியே ஓஞ்சி போச்சுங்க. ஒரு பூக்கோடு இல்லைங்க. மேலே வேணால் இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம். கீழே செடியில் தான் அத்தனை இருந்துச்சுங்க. இப்போ மேலே செடியில் நிறைய இருக்குது. இதுக்கு ஏதாவது காய்க்கிறதுக்கு ஏதாவது என்ன பண்ணலாங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள். பாவச்செடி இப்போ தான் ஒன்று மேலே ஏறுதுங்க, அது வந்தால் தான் நிஜமாக. இங்கே ஒரு வாழை ஈனி இருக்குது. இது செடி நிலத்தில் படக்கூடாதுங்கிறாங்க அப்படிங்களா, அதனால் குச்சியை அணை கொடுத்து வச்சுருக்குதுங்க. பட்டர்ஃப்ளை பாருங்கள், அது எப்படி இப்போ அதில் உட்காந்துட்டு சிறகடிச்சிட்டு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க. கீழே உட்காந்து பூவெல்லாம் விட்டு போட்டு கீழே உட்காந்து சிறகடிச்சிட்டு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்க. அது எடுக்கிற பேசிகிட்டே தான் எடுக்கிற, ஆனாலும் அது ஏன்னா அது பாட்டுக்கு இறக்கை ஆட்டிகிட்டே தான் இருக்குது. கருப்பு கலர் வண்ணத்து பூச்சி.
இப்போ பறக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? கருப்பில் வெள்ளை வெள்ளையா டாட்டு. இப்போ மறுபடியும் போய் உட்காந்துருச்சு ஒரு இடத்துல, தெரியுதுங்களா? ஏன் பட்டாம்பூச்சி, உனக்கு பூவில் உட்கார்றதுக்கு இஷ்டம் இல்லையா? கீழே இந்த குட்டியோண்டு ஒரு செடி முளைச்சிருக்குதுங்க, அதில் போய் உட்காந்துருக்குது. வீடு முழுக்க பாருங்கள், எல்லாம் வெள்ளை அடிச்சாச்சுங்க. மேலே சீலிங்க்கு வந்து ஒயிட்டு, கீழே ஆஃப் ஒயிட்டுங்க. நல்லா இருக்குங்களா? பிரைட்டாக தெரியுதுங்களா? இப்படியே அழுக்காகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுங்க? எனக்கு ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன். சீக்கிரம் மறுபடியும் அழுக்கு பிடிச்சிக்குதுங்க. கொஞ்ச நாள் தான் கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணி, கொஞ்ச நாள் தான் ரெடியாக இருக்குதுங்க. உடனே மறுபடியும் அழுக்கு பிடிச்சிக்குதுங்க. இதெல்லாம் கபோர்டு, இது எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேங்க. இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும், அவ்வளோதான். என்னன்னு தெரியல, இங்கே வீட்டில் இப்போ பாரு தட்டாம்பூச்சி வந்துச்சு, நேற்று பட்டர்ஃப்ளை வந்தது. இன்றைக்கி பாருங்கள், இது பேர் ஊசி தட்டா. இது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? என்ன பூச்சின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? இது பேர் ஊசி தட்டான்னு சொல்லுவாங்க. நேற்று ஃபுல்லாக பறந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி உயிரோடு இருக்கா? இருக்குது. இதுக்கு பேர் தான் ஊசி தட்டானுங்க. சின்ன பிள்ளைகளெல்லாம் இது ரொம்ப ரேர் கிடைக்கிறது, பிடிச்சிட்டு விளையாடுவோம். உங்களுக்கு தெரிஞ்சால் வேறு பேர் எதுக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஊசி தட்டான்